ஒரு சாமானியனோட நிலைமை இதை எப்படி கையாளும்? என்னைக்கும் ஏழைக்காக சப்போர்ட் பண்றவங்க தான் நாம. ஆளுங்கட்சி ஆனாலும் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்க விருப்பத்துக்கு ஆட்சி பண்றதுக்கு இது மன்னராட்சி கிடையாது, இது மக்களாட்சி. இது அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதுக்கு நாம ஆட்சிக்கு வரணும். 1947 நம்ம மகாத்மா காந்தி நமக்காக வாங்கி கொடுத்த சுதந்திரம் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஊழல் பண்றதுக்கா? நம்ம வாழ்றதுக்கு அத நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டா நமக்கு பதில் சொல்லணும். நம்மளுக்கு பதில் சொல்ற கடமை அவங்களுக்கு இருக்கு. பப்ளிக்காக தான் பப்ளிக்குக்கான விஷயங்களை பப்ளிக்ல பேசுறது, புரிஞ்சுக்கங்க. பப்ளிக்கு முன்னாடி பப்ளிசிட்டிக்காக பப்ளிக் நியூசன்ஸ் பண்றீங்கன்னு மொத்த பப்ளிக்கும் தெரியும். என்ன பண்ண இந்த பப்ளிக்? சும்மா காரணமே இல்லாம நம்மள தடுக்கறாங்க. எந்த காரணமும் இல்லாம எங்களை தடுக்கிறதுக்கு நீங்க எதிர்க்கட்சி தலைவரோட பொண்ணு. என்னமா உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. இத நீங்க ஆடிட்டோரியம்ல வச்சு நடத்தினா என்ன? எழுதி வச்சிருக்கிறது பார்க்கல, சாலை மறியல் போராட்டம். இத கொண்டு போய் நாங்க ஆடிட்டோரியத்துல ஏசி ரூம்ல உட்கார்ந்து என் பண்ணலாம். பசங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம். அப்ப பசங்க எங்க? அந்த பஸ்ல. ஆட்டோக்கியம் கடவுளே, ஒரு வண்டி நிறைய குழந்தைங்களா? தெரியாம தான் கேக்குறேன். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதுதான் வேலை, வேற என்ன இருக்க போகுது? சும்மாறா. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு இந்த கவர்மெண்ட் கூப்பாடு போட்டு கத்துனாலும் ஒரு வண்டி நிறைய பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த அம்மா. இத செய்தில போடணும்டா. யோ, அது என் ஸ்கூல் பசங்க. ஐயோ, அது தெரியாம போச்சே. சின்ன பசங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு எப்படி நாட்டை திருத்துவீங்க? இப்ப நீங்க சொன்னது நியாயம். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய குடிமக்கள். அவங்க தான் இந்தியாவை ஆளணும். அந்த குடிமக்களுக்காக வண்டி மட்டும் அனுப்பிச்சு விடுறான். அந்த வண்டியை மட்டும் கிளம்பு. போம்பாடா. என்னவென்றால் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு பொதுமக்களும் கைகோர்த்து ஒற்றுமையா போராட வேணும். அன்புள்ள என் ஊர் மக்களே, நான் சொல்ல வரதெல்லாம் நான் கேட்கதான் போறேன். அன்புள்ள மக்களே, நான் சொல்லதான் போறேன். ஸ்ரீமதி இந்திரா காந்தி இங்க பிரதம மந்திரியா இருக்கும்போது இங்க என்ன குறை இருந்துச்சு அதுதான் நான் கேக்குறேன். என்னடி? உன்னை உங்க அப்பா கூப்பிடுறாரு. ஐயோ, இது புடி. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் இப்ப வந்துருவேன்.